கிணறுகள் வந்து முதல்ல போட்ட உடனே நல்லா இறைக்கும். அது பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த நீரகத்தில் தண்ணி இல்லாமல் போச்சு, இல்லை வறட்சி அதிகமாக இருந்தது, கோடை அதிகமாக போச்சுன்னா அது வறண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 370 அடி இதனுடைய ஆழம். இப்போ இதை நாங்கள் போர்வெல் போட்டு முடித்தோன்னே ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி கிடச்சிது. அந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிட்டு இருந்தது. அப்போ வறட்சியான சமயம், அதனால் அது அப்படியே வறண்டு போச்சு. அப்புறம் அது பிற்பாடு நாங்கள் அதிலிருந்து போரெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமான்னு பார்த்தோம். நீர் உறிஞ்சி குழி போட்டு மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணியை அதில் சேகரித்து அந்த தண்ணி மூலமாக இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரகத்தில் அதனுடைய நீர் மட்டத்தை உயர்த்தனம்னா இந்த போர்வெல் மறுபடியும் இறைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு யோசனை பண்ணோம். அதனால் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள், இது ஒரு நீர் உறிஞ்சி குழி, ஆங்கிலத்தில் வாட்டர் அப்சார்ப்ஷன் ட்ரென்ச்சுன்றமே அந்த நீர் உறிஞ்சி குழி. இந்த குழியினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 40 அடி நீளம். இப்போனால் அந்த செங்கல் ஜல்லி இருக்குது பாருங்கள், செங்கல் ஜல்லி அதை நிரப்பணும். அதுக்கு மேலே முக்கா ஜல்லி, அதுக்கு மேலே 1.5 ஜல்லி, அதுக்கு பிற்பாடு மணல், அந்த மாதிரி போட்டு இதை நிரப்பணும். இது செய்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலத்தில் துண்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணி இதில் வந்து வடியும்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மழை எப்போல்லாம் ஜாஸ்தி பெய்யுதோ, மழை அதிகமாக பெய்யுதோ, அப்போ வடிஞ்சு ஓடும்போது இந்த நீர் ஒழிஞ்சு குழியில் வந்து தேங்கும். அடுத்து வந்த மழை காலத்தில் இது வந்து ரீசார்ஜ் ஆனதுனால மறுபடியும் இந்த போர்வெல் வந்து ஓட ஆரம்பிச்சிடுதுங்க. இப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி நீர் போர்வெல்லு வளர்ந்து போச்சோ, அதுக்கு பக்கத்தில் வறண்டு போச்சோ, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீர் உறிஞ்சி குழிகளை அமைச்சா நிச்சயமாக அந்த நீர் உறிஞ்சி குழிகளை மறுபடியும் வந்து ஓட வைக்க முடியும், மறுபடியும் நீர் இறைக்க வைக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரால் சேர்த்து விடுறது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து என்னன்றதை சொல்லிட்டேன். இந்த போர்வெல் வந்து வளர்ந்து போச்சு, வறண்டு போச்சு. நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணோம், வறண்டு போச்சுன்னா விட்டுருவோம், அதுக்கு பிறகு அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இதுக்கு மறுபடியும் ஒரு உயிர் கொடுத்தோம். இதை வறண்டு போன பிற்பாடு ஒரு வருஷத்தில் இது வறண்டு போச்சு. சரி, இதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன பண்ணால் இதை ஒன்றும் இல்லாமல் அதை அப்படியே விட்டுடலான்னு பார்த்தோம். ஆனால் இதை வந்து ஒரு நீர் உறிஞ்சி குழி மாதிரி போட்டு எங்கே இருக்கிற வாட்டரையும் இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணி ஸ்டோர் பண்ணி இது வந்து அந்த நீரகத்தில் போய் இந்த தண்ணி போச்சுன்னா இதை மறுபடியும் உயிர் வந்துடும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அந்த நீர் உறிஞ்சி குழியை போட்டோம். அது பிறகு இது ரிவைவல் ஆகிடுது. ஆழ்துளை கிணறுகள் வந்து முதல்ல போட்ட உடனே நல்லா இறைக்கும். அது பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த நீரகத்தில் தண்ணி இல்லாமல் போச்சு, இல்லை வறட்சி அதிகமாக இருந்தது, கோடை அதிகமாக போச்சுன்னா அது வறண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அந்த மாதிரி ஆழ்துளை கிணறு வறண்டு போச்சுன்னா, போர்வெல் வந்து வறண்டு போச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே விட்டுருவோம். ஆனால் அதே மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் நடந்தது. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்வெல். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 370 அடி இதனுடைய ஆழம். இப்போ இதை நாங்கள் போர்வெல் போட்டு முடித்தோன்னே ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி கிடச்சிது. அந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிட்டு இருந்தது. அப்போ வறட்சியான சமயம், அதனால் அது அப்படியே வறண்டு போச்சு. அப்புறம் அது பிற்பாடு நாங்கள் அதிலிருந்து போரெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமான்னு பார்த்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு நீர் உறிஞ்சி குழி போட்டு மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணியை அதில் சேகரித்து அந்த தண்ணி மூலமாக இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரகத்தில் அதனுடைய நீர் மட்டத்தை உயர்த்தனம்னா இந்த போர்வெல் மறுபடியும் இறைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு யோசனை பண்ணோம். அதனால் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள், இது ஒரு நீர் உறிஞ்சி குழி, ஆங்கிலத்தில் வாட்டர் அப்சார்ப்ஷன் ட்ரென்ச்சுன்றமே அந்த நீர் உறிஞ்சி குழி. இந்த குழியினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 40 அடி நீளம், 8 அடி அகலம். இதனுடைய ஆழம் நாங்கள் எடுத்தது 8 அடி எடுத்தோம். சில இடங்களில் 8 அடி எடுக்க முடிஞ்சுது, சில இடங்களில் 7 அடி தான் எடுக்க முடிஞ்சுது, சில இடங்களில் 5 அல்லது 6 அடி கூட எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு கீழே வந்து நிறைய பாறைகள் அந்த மாதிரி இருந்ததுனால எடுக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த பள்ளத்தை எடுத்துகிட்டு
இந்த குழியில் வந்து அடியில் வந்து என்ன பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து நாங்கள் உடஞ்சி போன அந்த செங்கல் ஜல்லி இருக்குது பாருங்கள், செங்கல் ஜல்லி அதை நிரப்பணும். அதுக்கு மேலே முக்கா ஜல்லி, அதுக்கு மேலே 1.5 ஜல்லி, அதுக்கு பிற்பாடு மணல், அந்த மாதிரி போட்டு இதை நிரப்பணும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 2 அடி ஆழத்துக்கு பள்ளமும் அதில் மேலே இருக்குது. இதில் நாங்கள் செய்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலத்தில் துண்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணி இதில் வந்து வடியும்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மழை எப்போல்லாம் ஜாஸ்தி பெய்யுதோ, மழை அதிகமாக பெய்யுதோ அப்போ வடிஞ்சு ஓடும்போது இந்த நீர் ஒழிஞ்சு குழியில் வந்து தேங்கும். அதே மாதிரி இந்த ரோடு ஓரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த வயல்லேருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் அதுக்கு முன்னாடி வீணாக தான் போயிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அதில் ஒரு பைப் வச்சு அந்த தண்ணியும் இதோட வந்து நாங்கள் சேர்த்தோம். அந்த தண்ணியும் மழை காலத்தில் வந்து என்ன பண்ணோம், இந்த நீர் ஒழிஞ்சு குழியில் வந்து தேங்கும். அப்போ அந்த மாதிரி இந்த நீர் ஒழிஞ்சு குழியில் வந்து தேங்கும்போது இது வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வறட்சி ஆனால் கொஞ்ச நாள்லேயே அடுத்து வந்த மழை காலத்தில் இது வந்து ரீசார்ஜ் ஆனதுனால மறுபடியும் இந்த போர்வெல் வந்து ஓட ஆரம்பிச்சிடுதுங்க. இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி நீர் போர்வெல்லு வளர்ந்து போச்சோ, அதுக்கு பக்கத்தில் வறண்டு போச்சோ, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீர் உறிஞ்சு குழிகளை அமைச்சா நிச்சயமாக அந்த நீர் உறிஞ்சு குழிகளை மறுபடியும் வந்து ஓட வைக்க முடியும், மறுபடியும் நீர் இறைக்க வைக்க முடியும், மறுபடியும் அதை பயன்படுத்த முடியும். இது வந்து போர்வெல்லுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முறையை ஓப்பன் வெல் என்று சொல்லக்கூடிய திறந்த வெளி கிணறுகள்லேயும் வந்து இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணி அதை வந்து ஏற்கனவே நாங்கள் வேலை செய்யக்கூடிய தும்பேரி சிக்கனாங்குப்பம் கிராமத்தில் நபார்டு வங்கியோடு இணைஞ்சி வேலை செய்கிறோம். அங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வறண்டு போன கிணறுகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா 100 கிணறுக்கு மேலே இருக்கும். அந்த கிணறுகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% தான் வந்து அதில் தண்ணி இருக்கும், மீதி எல்லாமே வறண்டு போய் தான் இருக்கும். அந்த மாதிரி கிணறுகளுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீர் உறிஞ்சு குழிகளை அமைச்சு அந்த நீர் உறிஞ்சு குழிகளில் வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணியை வந்து சேமித்து அதை வந்து நேரடியாக வந்து ஒரு குழாய் மூலமாக அதை இணைச்சி அந்த கிணறுகளில் இணைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மழை ஒரு நாள் 2 நாளில் பெய்யும்போது அந்த கிணறு வந்து முக்கால்வாசி நிரம்பி போடும். அதை வந்து எங்களால் பார்க்க முடியுது எங்களுடைய கிராமங்களில். அதனால் நாங்கள் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய திட்டத்தின் மூலமாக குறைஞ்சபட்சமான கிணறுகளில் தான் அந்த மாதிரி வந்து செய்ய முடியும். ஆனால் கூட நாங்கள் வேறு உதவிகளை வந்து பெற்று இந்த கிராமம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி வறண்டு போன கிணறுகள் முழுக்க இந்த மாதிரி நீர் உறிஞ்சு குழிகளை அமைச்சு அந்த நீர் உறிஞ்சு குழிகள் மூலமாக அந்த தண்ணியை வந்து அடியில் சேகரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குறிப்பாக இந்த மழை காலத்தில் வந்து இந்த தண்ணியை சேகரிக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்து மூலமாக தான் தண்ணியை நிலத்தடியில் சேகரிக்க முடியும். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள், அது குளமாக இருக்கலாம், குட்டைகளாக இருக்கலாம், ஏரிகளாக இருக்கலாம். அப்போ அந்த தண்ணி அதில் சேகரிக்கும் போது அந்த தண்ணி வந்து தேங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு நிலத்துக்குள்ளே போய் சேருது. இப்போ அந்த மாதிரி செய்யும்போது ஆனால் அந்த குளங்களையோ அல்லது குட்டைகளையோ வெட்டுறதுக்கு நிறைய காசு செலவாகும், இடம் நிறைய தேவைப்படும். ஆனால் ஏற்கனவே நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய வறண்டு போன கிணறுகள் பாருங்கள், அந்த கிணறை நம்ம சும்மா தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு நீர் உறிஞ்சி குழியை போட்டு இவ்வளோ பெருசாக போடணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் அதுக்கு வந்து தனியாக ஒரு திட்டமிட்டிருக்கோம். அதுக்கு வந்து எப்படி போடலாம் அப்படின்ற சிறிய அளவில் குறைச்சலான செலவில் வந்து நம்ம அதை போடுறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து அமைச்சிருக்கோம். அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறோம், அந்த நீர் உறிஞ்சு குழிகளில் மழை காலத்தில் சேகரிக்கக்கூடிய தண்ணி நேரடியாக வந்து வடிகட்டப்பட்டு நேராக அந்த கிணத்துல போய் விடுது. அப்போ அந்த மாதிரி விழும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மழை காலத்துலேயும் அந்த கிணறு நிரம்பி அந்த தண்ணி வந்து கீழே நிலத்துக்கு அடியில் போய் சேகரமாகுது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு கிராமத்தில் 100 கிணறு இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த 100 கிணத்துலேயும் ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் அந்த நிலத்துக்கு அடியில் தண்ணி சேகரித்தா எவ்வளோ தண்ணி சேகரமாகும்னு பாருங்கள். இதுக்கு வந்து பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த நீர் உறிஞ்சு குழிக்கான செலவு தான் இது. அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் உறிஞ்சு குழிக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். அதிகமான செலவு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் நிலத்தடியில் வந்து தண்ணியை சேகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு ஏற்பாடு இந்த நீர் உறிஞ்சு குழிகள். அதனால் இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து ஒரு போர்வெல்லில், அதாவது ஆழ்துளை கிணறு, வறண்டு போன கிணறு எப்படி திரும்பவும் நீர் உறிஞ்சு குழி மூலமாக உயிர் கொடுத்தோம் அப்படின்றத நீங்கள் பார்க்குறது. இதை எல்லோரும் நீங்கள் உங்கள் கிராமத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.
உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோ உங்களுக்காக. மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசி நிறைய விஷயங்களை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.